அன்பு மாணவர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சென்ற வகுப்பில் நாம் இயல் 5இல் உள்ள துணைப்பாடத்தை பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருப்பது அதே இயல் 5இல் உள்ள உரைநடை உலகம் என்கின்ற பாடப்பகுதியை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். உரைநடை உலகம் இந்த பாடத்தில் மொழிபெயர்ப்பு கல்வி என்னும் பாடத்தை நாம் இன்று பார்ப்போம். பாடத்தினுடைய நுழையுமுன் பகுதி. ஒவ்வொரு மொழி சமூகத்திலும் ஒரு துறையில் இல்லாத செழுமையை ஈடு செய்ய வேறு துறைகளில் உச்சங்கள் இருக்கும். அதாவது ஒரு மொழி சமூகம், இப்போ ஆங்கிலம், தமிழ், சமஸ்கிருதம், இந்தி அப்படின்னு ஒவ்வொரு மொழி சமூகத்திலும் ஒரு துறையில் இல்லாத செழுமை அப்படின்னா, இப்போ இலக்கியம் அல்லது சிறுகதை அல்லது தொடர்கதை இப்படி ஏதாவது ஒரு சிறந்த ஒரு நூல் அதில் ஆளுமையாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த செழுமையை ஈடு செய்ய வேறு துறைகளில் உச்சங்கள் இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ இந்த துறையிலனா அடுத்த துறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கு எதிலாவது ஒன்று மொழிகளில் ஒரு சிறந்த ஒரு ஆட்சி செய்கின்ற ஒரு சிறப்பு இருக்கும் என்று இங்கே ஆசிரியர் அறிவுறுத்துகிறார். மொழிகளுக்கு இடையேயான வேற்றுமைகளை வேற்றுமைகளாகவே நீடிக்க விடாமல் ஒற்றுமைப்படுத்த உதவுவது மொழிபெயர்ப்பு. அப்போ மொழிகளுக்கு இடையே இருக்கிற வேற்றுமை, தமிழ் என்ன, ஆங்கிலம் பெருசா அல்லது வடமொழி பெருசா அப்படிங்கிற அந்த வேற்றுமைகளை அதுக்கு இடையில் இருக்கிற வேற்றுமைகளாகவே நீடிக்காமல், ரெண்டுக்கும் வேற்றுமை இது வேறு அது வேறு அப்படின்னு நினைக்காம அதை ஒற்றுமைப்படுத்த உதவுது. இல்லை அதில் இருக்கிறது தான் இதுலேயும் இருக்குது, இதை போல தான் அதுவும் என்று அவற்றை ஒற்றுமைப்படுத்த உதவுவது எது அப்படின்னா மொழிபெயர்ப்பு. கொடுக்கல் வாங்கலாக அறிவனைத்தும் உணர்வனைத்தும் அனைத்து மொழிகளிலும் பரவ வேண்டும். அதாவது கொடுக்கல் வாங்கலாக அறிவை அனைத்தும், அறிவு அனைத்தும், உணர்வு அனைத்தும், அறிவு உணர்வு இவற்றை அனைத்தும் மொழிகளில் பரவ வேண்டும். உணர்வும் பரவணும், அறிவும் பரவணும். எல்லா மொழியிலும் இருக்கின்ற உணர்வுகளும் இருக்கணும், அறிவும் இந்த எல்லா மொழியிலும் இருக்கணும். அப்படி எல்லாத்தையும் ஒன்றாக அனைத்து மொழிகளிலும் பரவ வேண்டும். நம்மிடம் எல்லாம் உள்ளது என்ற பட்டை கட்டிய பார்வையை ஒழித்து அகன்ற பார்வையை தருவது மொழிபெயர்ப்பு. நம்மகிட்ட எல்லாமே இருக்குங்க, நான்லாம் யார்கிட்டையும் போய் நிற்க வேணாம் அப்படிங்கிற அந்த பட்டை தீட்டிய பட்டை கட்டிய பார்வையை, பட்டைனது ஒரே மாதிரி அப்படி இல்லாமல் ஒழித்து அகன்ற பார்வையை, எப்படியா விசாலமான பார்வையை தருவது மொழிபெயர்ப்பு. அப்படி தருகின்ற ஒரு செய்தி என்ன அப்படின்னா மொழிபெயர்ப்பு. அந்த மொழிபெயர்ப்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக, ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறார் மனவை முஸ்தபா. அதாவது ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை, ஒரு மொழியில் என்ன சொல்ல வந்தாங்களோ வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு. அது அப்படியே வேற மொழியில் சொல்கிறா வந்ததை தான் அது மொழிபெயர்ப்பு என்று சொல்கிறாங்க. யார் சொன்னது? மனவை முஸ்தபா என்பவர் சொல்கிறார். ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றி அமையாததாகும். ஒரு மொழி வளர்ச்சி அடையணுங்க, அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா உலகத்துடன் இருக்கின்ற மற்ற மொழியுடன் உறவு கொள்ளுதல் வேண்டும். உறவானது அந்த மொழியோட பேசுதல், இலக்கியமோ அல்லது கதையோ கட்டுரையோ சேர்ந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுதான் இன்றி அமையாததாகும் என்றும் உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும். அப்போ உலகத்தில் இருக்கிற நாகர வளர்ச்சி அடையணும், பொருளியல் மேம்பாட்டு அடையணும் அப்படின்னா இந்த மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும். டிரான்ஸ்லேஷன். உங்களுக்கு ஆங்கிலம் தெரிந்தவுடன் பேசும்போது உங்களுக்கு அதை பற்றி அது விளக்கம் தெரிஞ்சால் தான் நீ அவங்ககிட்ட பேச முடியும். அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியும். அப்போ அங்கே மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் என்கிறார் மு.கு. ஜெகநாத ராஜா. அவர் இப்படி தான் இருக்கணும்னு அவரும் சொல்கிறாரு. அப்போ ரெண்டு பேர் சொல்கிறாங்க. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்புன்னு சொல்லி யார் சொன்னது? மனவை முஸ்தபா சொன்னார். ஒரு மொழி வளர் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாதாகும் என்று சொன்னது யார்? அவர் மு.கு. ஜெகநாத ராஜா என்பவர் சொல்லியிருக்காரு.
அடுத்தது மொழிபெயர்ப்பின் தொடக்கம். தலைப்பினது மொழிபெயர்ப்பு தொடக்கம். மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார். அதாவது மொழிபெயர்த்தல் அப்படிங்கிற சொல்லு சங்க காலத்திலே தொல்காப்பியர் சொல்லிருக்காரு. என்னன்னு சொல்லிருக்காரு, எதில் சொல்லிருக்காரு? மரபியலில் அப்படின்னு அந்த நூலில் சொல்லியிருக்காரு. மரபியலில் குறிப்பிட்டுள்ளார். என்னன்னு? மொழிபெயர்த்தல். மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிறது. அதாவது சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு இதுதான் பண்டைய காலத்தில் ஆதாரமாக கிடைச்ச நம்மளுக்கு ஒரு அத்தாட்சி. என்ன அப்படின்னா, மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் மகாபாரதத்தை தமிழில் எழுதினாங்க. எங்கே? மதுரபுரி சங்கம் வைத்து, மதுரையிலே சங்கத்தை வைத்து அதில் எழுதினாங்க என்று சின்னமனூர் செப்பேட்டில் குறிப்பு உண்டு. சங்க காலத்திலே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிறது. அப்போ சங்க காலத்திலே ஒரு டிரான்ஸ்லேஷன் இருந்தது அப்படிங்கிறதுக்கு இங்கே ஒரு சான்று கிடைத்திருக்கு. வடமொழியில் வழங்கி வந்த இராமாயண மகாபாரத தொன்ம செய்திகள் சங்க இலக்கியங்களில் பரவலாக இடம்பெற்றுள்ளன. அப்போ சங்க இலக்கியத்தில் வடமொழியில் இருந்த இராமாயணம் சரி மகாபாரதம் சரி அந்த செய்திகள்லாம் சங்க இலக்கியங்களை பரவலாக இடம்பெற்றுள்ளது என்பது எதில் சொல்லப்பட்டுள்ளது? நம்மளுடைய செப்பேட்டுகளை சொல்லப்பட்டுள்ளது. இதுவும் பிற மொழி கருத்துக்களை கதைகளை தமிழ்படுத்தியமை புலப்படுத்துகிறது. பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லி பாரதம் முதலிய சில காப்பியங்களும் வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவையே. இங்கே ஒரு 2 மதிப்பெண் வினா இந்த பகுதியில் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்ட நூல்கள் எது அப்படின்னா, பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லி பாரதம் முதலிய சில காப்பியங்களும் வடமொழிகள் கதைகளை தழுவி படைக்கப்பட்டவை என்று இங்கே மொழிபெயர்ப்பினுடைய தொடக்கத்தை ஆசிரியர் முன்னிலைப்படுத்துகிறார். அப்போ ராமாயணம், மகாபாரதம், பெருங்கதை, சீவக சிந்தாமணி இப்படிங்கிற எல்லா நூலுமே எங்கிருந்து வந்திருக்கான்? வடமொழியிலிருந்து வந்த அந்த கதைகள் இங்கே மொழிபெயர்த்து நமக்கு இதிகாசமாக வைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் அதை உற்று நோக்க வேண்டும். அப்போ மொழிபெயர்ப்பின் தொடக்கம் எப்பொழுது என்றால் தொல்காப்பியத்திலையும் சொல்லியிருக்காங்க, சங்க இலக்கியத்திலையும் சொல்லியிருக்காங்க என்பது இங்கே சான்று காட்டுகிறார் ஆசிரியர். அடுத்த தலைப்பு மொழிபெயர்ப்பு தேவையா அப்படின்றால் தேவை என்று இங்கே சொல்கிறாங்க. எப்படி? மொழிபெயர்ப்பு எல்லா காலகட்டங்களிலும் தேவையான ஒன்று. மொழிபெயர்ப்பு என்பது எல்லா காலகட்டத்திலையும், இப்போ தான் இல்லை எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லா காலகட்டத்திலையுமே மொழிபெயர்ப்பு ஒரு தேவையானது ஒன்று. விடுதலைக்கு பிறகு நாட்டின் பல பகுதிகளையும் ஒரே ஆட்சியின் கீழ் இணைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. விடுதலைக்கு பிறகு இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நாட்டில் எல்லா பகுதியுமே ஒன்றா இணைக்கணும் அப்படிங்கிற முடிவு கொண்டு வந்தாங்க அரசாங்கம். தேசிய உணர்வு ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் இந்திய அரசு மொழிபெயர்ப்பை ஒரு கருவியாக கொண்டது. அப்போ மராட்டி, ஒரிசா, சிக்கிம், அப்புறம் ராஜஸ்தான் இப்படிங்கிற எல்லா மொழியும் வேறு வேறு மொழி, இது எல்லாத்தையும் ஒரே இதில் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தேவை? டிரான்ஸ்லேஷன் தேவை, மொழிபெயர்ப்பு தேவை. அப்போ மொழிபெயர்ப்பை ஒரு கருவியாக கொண்டது. ஒரு மொழியில் இருக்கும் நூல்களை பிற மொழியில் மொழிபெயர்த்தது. அப்போ ஒரு மொழியில் இருக்க மராத்தியம் அந்த மொழியில் இருக்கிற நூலை வேற இந்தியில் மொழிபெயர்க்கிறது, இந்தியில் இருக்கிற நூலை தமிழில் மொழிபெயர்க்கிறது. அப்போ ஒரு மொழியில் இருக்கின்ற நூல்களை வேறு மொழியில் மொழிபெயர்த்தாங்க. பல்வேறு மாநிலங்களில் இருக்கின்ற எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் ஆகியோரை பற்றி நூல்களையும் வெளியிட்டது. அப்போ பல்வேறு மாநிலங்கள், எல்லா மாநிலமே ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா அப்படின்னு சொல்லப்பட்ட எல்லா மாநிலங்கள் இருக்கிற ஆசிரியர்களை, எழுத்தாளர்களை, சிந்தனையாளர்கள் ஆகியோர் என்ன பண்ணலாம்? நூல்களை வெளியிட்டது. இத்தகைய மொழிபெயர்ப்பு முயற்சிகள் சாகித்ய அகாதமி, தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிறுவனம் ஆகியவற்றின் மூலம் செயல்பட்டன. அப்போ எல்லா மாநிலத்தில் இருக்கிற எல்லா நூலுமே வெளியிட்டாங்க. எல்லா நூலுமே வெளியிட முடியாது இல்லையா, சிறந்த நூல் தான் வெளியிட முடியும். அப்போ இதெல்லாம் யார் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த 3 நூல்களும் யார் யார்?
சாகித்ய அகாதமி, தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிறுவனம், இவங்க 3 பேர் மூலம் இந்த நூல்கள்லாம் வெளிவந்தது என்று இங்கே ஆசிரியர் அறிவுறுத்துகிறார். ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறார்கள். உலக போரின் போது அமெரிக்கா சரணடையாவிடில் குண்டு வீசப்படும் என்ற செய்தியை ஜப்பானுக்கு அனுப்பியதாகவும் அதற்கு ஜப்பான் மொகுசாஸ்டு என்று விடை அனுப்பியதாகவும் கூறுவர். அதாவது ஒரு நிகழ்ச்சி சொல்கிறாங்களாம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, உலக போர் நடக்குது. அப்போ அமெரிக்கா ஜப்பான்கிட்ட சொல்லுதான், நீங்கள் சரணடையலாம் உங்கள் நாட்டு மேலே குண்டு போடுவான், அணுகுண்டு வீசப்படும் சொல்கிறாங்க. அதுக்கு ஜப்பான் ஒரு ஆன்சர் அனுப்புகிறாங்க. என்ன அப்படின்னா, மொகுசாஸ்டு அப்படிங்கிற விடையை அனுப்புது. அந்த தொடரின் பொருள் தெரியாமையால் அவங்க அந்த அனுப்பின அந்த வார்த்தையினுடைய பொருள் மீனிங் தெரியாதனால அமெரிக்கா ஹீரோஷிமாவில் குண்டு வீசியது. என்னாச்சு? அமெரிக்கா ஹீரோஷிமாவில் குண்டு போட்டுருச்சு என்று சொல்கிறார்கள். அந்த தொடருக்கு பொருள் விடை தர அவகாசம் வேண்டும். அவங்க மொகுசாஸ்டு அப்படிங்கிற சொல்லுக்கு என்னடா மீனிங் அப்படின்னா, விடை தர அவகாசம் வேண்டும், உங்களிடம் அங்கே சரணடை வேணும்னா கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு அவங்க மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அந்த மெசேஜ் அவங்களுக்கு படிக்க தெரியல, டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு யாருமே தெரியாதனால என்ன பண்ணிட்டாங்க, அங்கே அணுகுண்டு போட்டுட்டாங்க. ஆனால் அதுக்கு என்ன போட்ட பின்னாடி தான் தெரியுது, கொஞ்சம் எங்களுக்கு அவகாசம் கொடுங்க அப்படிங்கிற பொருள் அவங்களுக்கு அப்புறமா தான் விளங்கியது. விடை தர அவகாசம் வேண்டும் என்பதாம். ஆனால் அதற்கு அமெரிக்கர்கள் மறுக்கிறோம் என்று பொருள் கொண்டதாகவும் கூறுவர். அதுக்கு அவங்க என்ன நினச்சிட்டாங்களாம், மொகுசாஸ்டு அப்படின்னா மறுக்கிறோம், முடியாது அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சான். அதனால தான் நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இது உண்மையெனில் மொழிபெயர்ப்பு சரியாக அமையாதால் காலத்திற்கும் அழிவு தரும் களங்கம் நேர்ந்தது எனலாம். அப்போ டிரான்ஸ்லேஷன் சரியா இல்லைன்னா அங்கே தப்பான காலத்திற்கும் சரியான அழிவு உண்டு என்பதை நீங்கள் இதில் உற்று நோக்க வேண்டும் என்று ஆசிரியர் சொல்கிறார். அடுத்த தலைப்பு மொழிபெயர்ப்பு கல்வி. மொழிபெயர்ப்பு தேவை அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ கல்விக்கு மொழிபெயர்ப்பு அவசியமா என்பதை இங்கே ஆசிரியர் சொல்கிறார். மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். மொழிபெயர்ப்பை நம்ம எஜுகேஷனில் கொண்டு வந்தால் அனைத்துலக அறிவையும், எல்லா உலகத்தில் இருக்க எல்லா செய்தியுமே நம்ம அறிந்து கொள்ள முடியும் என்பதை இங்கே அறிவுறுத்துகிறார். பல அறிவுத்துறைகளுக்கும் தொழில்துறைகளுக்கும் வெளிநாட்டரை எதிர்பார்க்காமல் நாமே நமக்கு வேண்டிய அனைத்தையும் உருவாக்கி கொள்ள முடியும். பல அறிவுத்துறை தொழில்துறையெல்லாம் நம்ம உலகத்தில் இருக்க எல்லா மொழியில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா, ஏதாவது ஒன்று பொருளுக்கு இப்போ டெலிவிஷன் மொபைல் இப்படிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னது வேற்று நாட்டிலேருந்து வந்த பொருட்கள், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவற்றை உருவாக்கவும் அவற்றுள்ள பழுதுகளை நாம் பார்க்கவும் நம்மளால் முடியும் என்பதை இங்கே அறிவுறுத்துகிறார் ஆசிரியர். உருவாக்கி கொள்ள முடியும், மனித வளத்தை முழுமையாக பயன்படுத்த முடியும். அப்போ மனிதனுடைய வளத்தை முழுமையாக நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். வேலைவாய்ப்பு தளத்தை விரிவாக்க முடியும். நாடு, இன, மொழி, எல்லைகள் கடந்து ஒரு உலகத்தன்மையை பெற முடியும். இதெல்லாம் கடந்து நாடு, இனம், மொழி இதெல்லாம் கடந்து ஒரே உலகம் என்கின்ற தன்மையை நாம் கடந்து வரலாம் என்று சொல்கிறார். நாடு விடுதலை பெற்ற பிறகு பல நாட்டு தூதரகங்கள் நம் நாட்டில் நிறுவப்பட்டன. நாடு விடுதலை அடைஞ்ச பிறகு என்ன பண்ணா, எல்லா நாட்டுடைய தூதரகம் நம்ம நாட்டில் இருக்குது. நம்ம வேற்று நாட்டில் நம்ம தூதரகம் வச்சுருக்கு. அது மாதிரி இங்கே எல்லா நாட்டுடைய தூதரகம் வச்சுருக்காங்க. ஃபாரினுடைய அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, சொல்கிறாங்க. பரவாயில்ல, நாடு விடுதலை பெற்ற பிறகு பல நாட்டு தூதரகங்கள் நம் நாட்டில் நிறுவப்பட்டன. அவை தங்களுடைய இலக்கியம், பண்பாடு, தொழில் வளர்ச்சி, கலை போன்றவற்றை அறிமுகப்படுத்தும் நோக்கில் தத்தம் மொழிகளை கற்றுக் கொடுக்கின்ற முயற்சியை மேற்கொண்டு வருகின்றன. எதுக்காக அப்படி தூதரகம் வச்சிருக்கேன் அப்படின்னா, தங்களுடைய நாட்டில் இருக்கின்ற இலக்கியம், பண்பாடு, அப்புறம் தொழில் வளர்ச்சி, கலை இதெல்லாம் இவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு சம்பந்தப்பட்ட நூல்களை அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை பற்றிய செய்தியை இந்த மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக இந்த தூதரகங்கள் பயன்படுகிறது. அவர்கள் அது மூலமாக என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாடு அப்புறம் இலக்கியத்தெல்லாம் இந்த நாட்டில் பரப்புகிறாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்க பரப்புவதற்காக, இங்கே ஒற்றுமைப்படுத்துவதற்காக அங்கே செயல்படுத்துகிறாங்க. இதனை சார்ந்த பிற மொழிகளை கற்றுத்தரும் தனியார் நிறுவனங்களும் உருவாகியுள்ளன.
இதனால் ஒவ்வொரு மொழியை நம்ம படிக்கணும் அப்படின்னால அது சார்ந்த தனியார் நிறுவனங்கள் அதுக்கான வேலையில் செய்கிறாங்க. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பிற மொழிகளை கற்கும் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. அப்போ பள்ளி, கல்லூரிகள், அப்புறம் பல்கலைக்கழகம் இது எல்லாத்துலேயுமே மற்ற மொழிகளையும் அவங்க கற்றுக் கொடுக்கின்ற அந்த உருவாக்கம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி நம்மளுடைய பள்ளியில் ஃப்ரெஞ்சு அப்படின்னு இருக்குது, ஹிந்தி இருக்குது, இப்படி ஆங்கிலத்தில் நம்ம சரளமாக இப்போ அமெரிக்கன் இங்கிலீஷ்னு சொல்கிறோம் இல்லையா, இது மாதிரி ஒவ்வொரு சைனா மொழி இப்படி ஒவ்வொரு மொழிகளும் கற்றுக் கொடுப்பதற்கு நிறையா இங்கே இருக்குது. சமஸ்கிருதம் இப்படி ஒவ்வொரு மொழியும் நம்ம கற்றுக்குறோம். அப்போ அது கற்றுக் கொடுப்பதற்கு தனியார் நிறுவனம் இருக்குது, கவர்மெண்ட்டும் அதுக்கு எல்லா ஏற்பாடு செய்கிறது. இதுதான் இந்த கல்வி, மொழிபெயர்ப்பு கல்விக்கு அவசியம் என்பதை இங்கே உணர்த்தப்படுகிறது. அடுத்தது இலக்கிய இறக்குமதி. இலக்கியத்தை ஒவ்வொரு நாட்டிலும் ஏன் இறக்குமதி செய்ய வேண்டும் என்பதை பற்றி இங்கே சொல்கிறார் ஆசிரியர். பிற மொழி இலக்கியங்களை அறிந்து கொள்ளவும் அவை போன்ற புதிய படைப்புகள் உருவாகவும் மொழிபெயர்ப்பு உதவுகிறது. பிற மொழி இலக்கியங்களை நம்ம அறிஞ்சிக்கணும், அதில் இருக்கிற இலக்கியத்தை பற்றிய அங்கே சொல்லப்பட்டுள்ள செய்தியை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பிறகு அவை போன்ற படைப்புகளை உருவாக்கவும், அவை அது போல இருக்கிற படைப்பை நம்மள உருவாக்கணும் அப்படிங்கிற செய்தியையும் அது இலக்கியம் உதவுகிறது. இலக்கியம் என்பது தன் அனுபவத்தை எழுதுவது என்றாலும் அது கலை சிறப்புடையதாக இருக்கிற போது அனைவரது அனுபவமாகவும் பொதுநிலை பெறுகிறது. இலக்கியம் அப்படின்னா அனுபவத்தை எழுதுவது, அனுபவங்களை அது எப்படி கஷ்டப்பட்டாங்க, எப்படி ஆனந்தமாக இருந்தாங்க என்பதை பற்றி எழுதக்கூடியதான் இலக்கியம். அதனால் அது பொது உடைமையாக இருக்கும். அதை நம்ம படிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் அது போல் அனுபவங்கள் இருக்கும் என்பதற்காகத்தான் அந்த இலக்கியங்களை மொழிபெயர்ப்பு செய்கிறார்கள் ஆசிரியர்கள். அனைவரது அனுபவமாகவும் பொதுநிலை பெறுகிறது. அத்தகைய பொதுநிலை பெற்ற இலக்கியத்தை மொழிவேலி சிறையிடுகிறது. அப்படிப்பட்ட இலக்கியத்தை மொழிவேலி சிறைப்படுத்துகிறதாம், எல்லை போடுகிறது, இதை தாண்டி வரக்கூடாது அப்படின்னு அங்கே சிறைப்படுத்துகிறதாம். மொழிபெயர்ப்பு செய்கிறது. மொழிவேலியை அகற்றும் பணியை மொழிபெயர்ப்பு செய்கிறது. அப்போ அந்த மொழிவேலியை அகற்றுகின்ற செய்தி எதை பண்ணுது? மொழிபெயர்ப்பு செய்கிறது. ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகம் ஆன ஷேக்ஸ்பியர் அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்டனர். ஜெர்மன் ஷேக்ஸ்பியர் அவர் ஜெர்மன் நாட்டு கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அவருடைய மொழியை படித்ததுனால, இலக்கியத்தை படித்ததுனால, அவருடைய கவிதை, கதைகள், கட்டுரைகள் படிக்கும்போது அவர்கள் நாட்டில் இருந்து எழுப்பப்பட்டதை போல ஷேக்ஸ்பியரை அவர்கள் கொண்டாடுறாங்களாம். அப்போ ஏன் அப்படின்னா அந்த மொழியிலிருந்து அவருடைய கதைகளையும் இலக்கியத்தையும் மொழிபெயர்த்ததுனால அவரை போற்றுகிறார்கள். ஜெர்மன்காரர்கள் அவர்களை போற்றுகிறார்கள் என்று மொழிபெயர்ப்பினால் அவர் எங்கே சிறப்பு பெறுகிறார். 18ஆம் நூற்றாண்டு வரை வடமொழி நூல்கள் பல தமிழில் ஆக்கப்பட்டன. எத்தனை நூற்றாண்டு வரை? 18ஆம் நூற்றாண்டு வரை, 1800 வரைக்கும் என்னவா, எல்லா வடமொழியில் இருக்கிற எல்லா நூலுமே தமிழ் மொழி மாற்றப்பட்டது. ஆங்கிலேயர் வருகைக்கு பின் ஆங்கில நூல்களும் ஆங்கிலம் வழியாகவும் பிற ஐரோப்பிய மொழி நூல்களும் அறிமுகமாயின. ஆங்கிலேயர் வந்த பிறகு நிறைய நூல் அறிமுகமாச்சு. என்ன, ஐரோப்பிய நூல், ஆங்கில நூல் எல்லாமே இங்கே அறிமுகமாயிடுச்சு. இவற்றில் தரமான நூல்கள் என்று பார்த்தால் சிலதான் எஞ்சும். எல்லாமே நூல் வந்தது, ஆனால் பெஸ்ட்டு எதுன்னு பார்த்தா 1-2 தான் அங்கே கரெக்டாக இருந்துதான். இதே போல தமிழ் நூல்களும் பிற மொழிகளுக்கு அறிமுகமாயின. தமிழுக்குரிய நூலாக இருந்த திருக்குறள் உலக மொழிகளுக்குரியதாக மாறியது மொழிபெயர்ப்பால் தான். அதாவது தமிழில் இருந்த திருக்குறள் அப்படிங்கிற அந்த நூல் உலக பொதுமறை நூலாக ஆக்கப்பட்டதன் காரணம் என்ன அப்படின்னா அங்கே மொழிபெயர்ப்பு தான் அங்கே முக்கியத்துவம் பெற்றது. எல்லா மொழிகளுக்கும் அந்த திருக்குறள் பொருந்துவதால் அவர்கள் மொழிபெயர்ப்பு செய்து கொண்டு அது உலக பொதுமறை நூலாக போற்றப்பட காரணமாக இருந்த நூல் திருக்குறள். எனவே அதற்கு காரணம் என்ன? மொழிபெயர்ப்பு என்று ஆசிரியர் அங்கே எடுத்து சொல்கிறார். மொழிபெயர்ப்பு இல்லாவிடில் சில படைப்பாளிகளும் கூட உருவாகி இருக்க முடியாது. மொழிபெயர்ப்பு மட்டும் இல்லைன்னா, டிரான்ஸ்லேஷன் மட்டும் இல்லைன்னா, இப்போ ஷேக்ஸ்பியரை பற்றி நம்ம படிக்க முடியுமா? அவர் பற்றி நம்ம எதாவது தெரிஞ்சுக்க முடியுமா? தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்? அவர் எழுதிய கவிதை, கதை, கட்டுரைகள் எல்லாமே நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அங்கே மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்க. நம்முடைய ஆங்கில ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க,
அந்த கதையையோ கட்டுரையோ படித்து அதை பற்றி நம்ம சொல்லும்போது அவர் எப்படிப்பட்ட ஒரு கவிஞர், எப்படிப்பட்ட சிறந்தவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அவருடைய கதைகளையும் இலக்கிய கதையை நம்ம படிக்கும்போது நம்ம அறியாமலே அவர் மேல் ஒரு பற்று ஏற்படுகிறது இல்லையா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அங்கே மொழிபெயர்ப்பு ஆட்சி கொள்கிறது. ஷேக்ஸ்பியர் இருந்திருக்க முடியாது, கம்பன் இருந்திருக்க முடியாது. ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதிய கவிதையை தொகுப்பான கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் அவரே மொழிபெயர்த்த பிறகுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. பாருங்க, கம்பர் கூட இருந்திருக்க முடியாது. காரணம் என்ன? அவர் வடமொழியில் வால்மீகி எழுதிய ராமாயணத்தை அவர் என்ன பண்ணார், தமிழ் மொழியில் மாற்றி மொழிபெயர்ப்பு செய்து எழுதினார். அதனால தான் கம்பர் என்கின்ற புலவன் இருந்திருக்காரு. இல்லைன்னா மொழிபெயர்ப்பு அவருக்கு தெரியாமல் விட்டுருந்தாருன்னா நமக்கு தெரியுமா? தெரியாது. அதே போல தான் இங்கே நம்ம சொல்கிறாங்க, ரவீந்திரநாத் தாகூர் என்கின்ற வங்க மொழி கவிஞரும் அவர் எழுதிய கீதாஞ்சலி என்கின்ற அந்த நூலை அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததுனால தான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. அப்போ ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்ததுனால தான் அவருக்கு அந்த பரிசு கிடைத்தது. அப்போ இப்படிப்பட்ட படைப்பாளிகளை உருவாக்கி கொடுக்க முன் கொண்டு வந்தது எது அப்படின்னா மொழிபெயர்ப்பு. மகாகவியின் பாரதியின் கவிதைகளும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தால், ஒருவேளை பாரதியாருடைய கவிதைகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருந்தா அவருடைய கவிதை கூட நோபல் பரிசு கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. உலக அளவில் உயரிய விருதுகளும் ஏற்பும் கிடைத்திருக்கும். அப்போ அவருடைய கவிதை மட்டும் வேறு மொழியில் மொழிபெயர்த்திருந்தாலும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருந்தாங்கன்னா உலக அளவில் அவருக்கு நிறைய பரிசு கிடைச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லி அவரே சிறப்புப்படுத்தானா. பாரதியாருடைய கவிதை எதுலேயுமே மாற்றம் பண்ணல, அவங்க மாற்றம் பண்ணவும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாடு எவ்வளவு மின்னாற்றலையும் பயன்படுத்துகிறது என்பதை கொண்டு அதன் தொழில் வளர்ச்சியை மதிப்பிடுவார்கள். ஒரு நாடு எந்த அளவுக்கு கரண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நாட்டினுடைய தொழில் வளர்ச்சியை அங்கே கணக்கிடுவாங்க. அதுபோல ஒரு நாட்டின் மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கையை கொண்டு அந்நாட்டின் பண்பாட்டையும் அறிவையும் மதிப்பிடுவார்கள். எப்படி ஒரு கரண்ட்டை வச்சு அந்த நாட்டினுடைய தொழில் வளர்ச்சியை கண்டுபிடிக்கிறாங்களோ அதுபோல் ஒரு நாட்டினுடைய மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கையை கொண்டு அந்நாட்டின் பண்பாட்டையும் அறிவையும் அவர்கள் மதிப்பிடுவார்கள் என்று ஆசிரியர் சொல்கிறார். நேரடி மொழிபெயர்ப்பாக பிரெஞ்சு, ஜெர்மன், ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா முதலான நாடுகளின் நூல்கள் இன்று கிடைக்கத் தொடங்கியிருப்பது நல்ல பயனை அளிக்கும் என எதிர்பார்க்கலாம். நேரடி மொழிபெயர்ப்பு நூல்கள் எது அப்படின்னு சொல்லி 2 மார்க்கில் கேட்பாங்க. இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. நேரடி மொழிபெயர்ப்பாக பிரெஞ்சு, ஜெர்மன், ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா இந்த நாடுகளில் உள்ள நூல்கள்லாம் நேரடியாக மொழிபெயர்க்கப்பட்டு நம் கைகளுக்கு சேர்கிறது. இது ஒரு நல்ல ஒரு எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு சிறந்த பயன் என்று சொல்கிறாங்க. மொழிபெயர்ப்பின் மூலம் இலக்கிய திறனாய்வு கொள்கைகளையும் பெற்றிருக்கிறோம். மொழிபெயர்ப்பு மூலம் என்ன பண்ணுமா, இலக்கிய திறனாய்வை நாம் பெற்றிருக்கோம். இலக்கியத்தை பற்றிய திறன், ஆழ கருத்துக்களை நாம் அறிந்து கொள்வதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற மொழிபெயர்ப்பு. இன்றுள்ள புதிய திறனாய்வு முறைகளை எல்லாம் நாம் ஆங்கிலத்தின் வழியாகவே பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு திறனாய்வு அப்படிங்கிற அந்த செய்தியை நாம் இன்னைக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது ஆங்கிலத்திலிருந்து தான் நம்ம அறிந்து கொள்ள முடிந்தது. அந்த மொழிபெயர்ப்பு மூலம் தான் உணர்ந்து கொள்ள முடிந்தது. பிற மொழி இலக்கிய வடிவங்கள் பலவும் தமிழுக்கு அறிமுகமாகி அது போன்ற முயற்சிகள் இங்கு மேற்கொள்ளப்படுகின்றன. மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களை தமிழ் இலக்கியங்களோடு ஒப்பு நோக்கி சிந்தனை, வடிவம், உத்தி, மையக்கரு, பண்பாடு போன்ற பல வகை கூறுகளை எடைபோடவும் வளர்க்கவும் மொழிபெயர்ப்பு உதவுகிறது. பிற மொழி இலக்கிய வடிவங்கள் அதெல்லாம் நம்ம தமிழுக்கு அறிமுகமாகி அது போன்ற முயற்சியை நம்ம மேற்கொள்கிறோம். அதனால தான் என்ன கிடைச்சி நம்மளுக்கு ஒப்பு நோக்கி சிந்தனை, வடிவம், உத்தி, மையக்கரு, பண்பாடு இதெல்லாம் நம்மளுக்கு பல வகை கூறுகளை எடைபோடவும் வளர்க்கவும் மொழிபெயர்ப்பு உதவுகிறது என்று இங்கே மொழிபெயர்ப்பு என்கின்ற ஒரு சிறப்பை இங்கே இலக்கிய இறக்குமதி நாம் செய்யும்போது இவற்றினுடைய சிறப்பு எப்படி மொழிபெயர்ப்பு உதவுகிறது என்பதை நாம் இங்கே இவ்வாறு பார்த்தோம். எப்படியா இலக்கிய இறக்குமதி பெற்றதனால் நம்மளுக்கு நிறையா செய்திகள் கிடைத்தது. எப்படியா
யார்? நம்முடைய திருக்குறள், திருவள்ளுவருடைய மொழி, அவர் எழுதிய நூல் மொழிபெயர்ப்பினால் உலக பொதுமுறை என போற்றப்பட்டது. அதே போல் ஷேக்ஸ்பியர், அதுக்கப்புறம் கம்பன், ரவீந்திரநாத் தாகூர் போன்ற எல்லா கவிஞர்களும் அறிமுகம் செய்யப்பட்டார்கள். இதனால் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட தங்களது கவிதைகளால் தான். அதுபோல் நேரடியாக மொழிபெயர்ப்பு பிரெஞ்சு, ஜெர்மன், ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா போன்ற நூல்களெல்லாம் நேரடியாகவே மொழிபெயர்க்கப்படுகிறது. இது நல்ல ஒரு பயன் என்று மொழிபெயர்ப்பு இறக்குமதி செய்ததனால், இலக்கியங்கள் இறக்குமதி செய்யப்பட்டதனால் மொழிபெயர்ப்பு தான் அங்கே முன்னாடி நிற்கிறது என்று ஆசிரியர் உணர்த்துகின்றார். அடுத்தது மொழிபெயர்ப்பு செம்மை. அடுத்த தலைப்பு என்னது? மொழிபெயர்ப்பு செம்மை. 100 ரயில் ஸ்லீப்பர்ஸ் வேர் வாஷ்டு அவே என்பதை தொடர்வண்டியில் உறங்கிக் கொண்டிருந்த 100 பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார்கள் என்று ஒரு செய்தித்தாள் வெளியிட்டது. ரயில் ஸ்லீப்பர் என்பது தொடர்வண்டியின் போக்குவரத்து பாதையான தண்டவாளத்தில் உள்ள குறுக்கு கட்டைகளை குறிக்கும். ரயில் ஸ்லீப்பர்ஸ் அப்படின்னா தொடர்வண்டியினுடைய போக்குவரத்து பாதைகளில் தண்டவாளத்தில் உள்ள குறுக்கு கட்டைகளை குறிக்கும். அதனை உறங்கிக் கொண்டிருந்தோர் என மொழிபெயர்த்தது பெரும் பிழையே. அப்போ அந்த டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க, செம்மை. அப்போ செம்மையான முறையில் இருந்தால் மட்டும்தான் அது சிறப்பு பெறும். அவங்க பாருங்க, 100 ரயில் ஸ்லீப்பர்ஸ் வேர் வாஷ்டு அவே அப்படிங்கிற வார்த்தையில் தவறாக மொழிபெயர்த்ததுனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது தொடர்வண்டிகள் உறங்கி கொண்டிருந்த 100 பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார்கள் என்று சொல்கிறாங்க. ஆனால் அதோட உண்மையான பொருள் என்னது? தொடர்வண்டியின் போக்குவரத்து பாதையான தண்டவாளத்தில் உள்ள குறுக்கு கட்டைகளை குறிப்பது. அப்போ மொழிபெயர்ப்பு செம்மை பெற வேண்டும். கேமல் என்பதற்கு வடம் என்பது ஒரு பெயரும் ஒட்டகம் என இன்னொரு பொருளும் உண்டு. கேமல் என்பதற்கு வடம், ஒட்டகம் என இரு பொருள் உண்டு. ஊசி காதில் வடம் நுழையாது என்னும் வேற்றுமொழி தொடரை ஊசி காதில் ஒட்டகம் நுழையாது என்று மொழிபெயர்த்து பயன்படுத்துகிறோம். இப்படியா? ஊசி காதில் வடம் நுழையாது அப்படிங்கிறது தான் வேற்றுமொழி தொடர். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? அதை ஊசி காதில் ஒட்டகம் நுழையாது அப்படிங்கிற மொழிபெயர்த்து பயன்படுத்துகிறோம். இன்றைக்கி நான் பார்த்தேன், ஊசி காதில் ஒட்டகம் நுழையாதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? பழமொழி சொல்லுவோம். அது தவறான ஒரு மொழிபெயர்ப்பு. இத்தொடரில் வடம் என்பதே பொருத்தமான சொல்லாக அமையும். அதாவது ஊசி காதில் நூல் நுழையுமே அன்றி கயிறு நுழையாது என்பதே அதனுடைய பொருள். மொழிபெயர்ப்புகள் கழிவின்றி சிதறலன்றி மூலமொழியின் கருத்துக்களை வெளிப்படுத்துவதாக அமைய வேண்டும். மொழிபெயர்ப்பு என்பது எந்த ஒரு சிதறல் இல்லாமல் மூலமொழியில் என்ன சொல்லப்பட்டதோ அதே போல வெளிப்படுத்துவதுதான் மொழிபெயர்ப்பு. அதுதான் செம்மையான மொழிபெயர்ப்பு என்று இங்கு ஆசிரியர் சொல்கிறார். அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்ற தொடரை மொழிபெயர்ப்பதில் தடுமாற்றம் வந்தது. இது அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அப்படிங்கிற சொல்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவதற்கு என்ன வச்சான்? தடுமாற்றம் வந்துச்சான். பாதாள சாக்கடை என்பது போன்றெல்லாம் மொழிபெயர்த்தனர். என்ன சாக்கடை? பாதாள சாக்கடை அப்படிலாம் நம்ம மொழிபெயர்த்து வச்சுருக்கோம். தமிழோடு தொடர்புடைய மலையாள மொழியில் பயன்படுத்திய புதைச்சாக்கடை என்ற சொல் பொருத்தமாக இருப்பதை கண்டனர். புதைச்சாக்கடை அப்படிங்கிற அந்த வார்த்தை, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அப்படிங்கிற வார்த்தைக்கு மலையாளத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, புதைச்சாக்கடை அப்படிங்கிற பொருத்தமான சொல்லாக இருக்குதுன்னு நினச்சாங்களாம். அதையே பயன்படுத்தவும் தொடங்கினர். அதையே நம்ம என்ன பண்ணோம்? பயன்படுத்தவும் நம்ம தொடங்கிட்டோம். டெலி என்பது தொலை என்பது குறிக்கிறது. டெலி என்பதுக்குனா தொலை என்பதற்கு குறிப்பு. ஆகவே டெலிகிராஃப், டெலிவிஷன், டெலிஃபோன், டெலிஸ்கோப், டெலிமெட்ரி என்பது முதலிய சொற்கள் மொழிபெயர்க்கப்படுகிற போது தொலைவரி, தொலைக்காட்சி, தொலைபேசி, தொலைநோக்கி, தொலை அளவியல் என்றவாறு முன் ஒட்டுகளுடன் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இதற்கு மாறாக டிரான்ஸ்கிரிப்ட், டிரான்ஸ்ஃபர், டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்சாக்ட் ஆகியவற்றை மொழிபெயர்க்கும் போது படியெடுத்தல், மாறுதல், உருமாற்றுதல், செயல்படுத்துதல் என்றவாறு மொழிபெயர்க்கப்படுகின்றன. இங்கு டிரான்ஸ் என்ற முன் ஒட்டை வைத்து மொழிபெயர்க்கவில்லை. எவ்வாறு இடம் பார்த்து மொழிபெயர்ப்பு முறையாக செய்யப்பட வேண்டும். அங்கே டெலி என்கிற தொலை வச்சு கரெக்டாக பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே டிரான்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் படியெடுத்தல், மாறுதல், உருமாற்றல் அப்படிங்கிற அந்த கடைசி வார்த்தையை மட்டும்தான் என்ன பண்ணாங்க? டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்காங்க, மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க. அப்போ
மொழிபெயர்ப்பு முறையாக செயல்பட வேண்டும் என்று செம்மை உறுதல் என்கின்ற தலைப்பில் ஆசிரியர் மொழிபெயர்ப்பை வலியுறுத்துகிறார். அடுத்தது பல்துறை வளர்ச்சி. பல துறையில் மொழிபெயர்ப்பு எப்படி வளர்ச்சி அடைய செய்கிறது? இன்றைக்கு பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. இன்னைக்கு பல்வேறு வளர்ச்சிக்கு எது முக்கியமாக இருக்கு? மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு இல்லையெனில் உலகை எல்லாம் வலையாக பிடித்திருக்கிற ஊடகத்தின் வளர்ச்சி இல்லை. இன்னைக்கு மொழிபெயர்ப்பு மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்தை ஒரே பின்னலாக அங்கங்கே தொடர்பு வச்சுருக்காங்க இல்லையா, அப்படி ஒரே பின்னலாக இருக்கின்ற அந்த ஊடகத்தின் வளர்ச்சி இருக்காது. ஊடகம் என்பது நியூஸ் அப்படி சொல்லலையா, ஊடகம், டிவி இதெல்லாம் பார்க்குறோம். தொலைக்காட்சி, வானொலி, திரைப்படம், இதழ்கள் போன்ற ஊடகங்கள் மொழிபெயர்ப்பால் தான் வளர்ச்சி பெறுகின்றன. இது எதனால்? வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படம், இதழ்கள், இதழ்னா புக்கு, இதெல்லாம் எதனாலயா? எல்லாமே இந்த மொழிபெயர்ப்பால தான் நடக்குது. விளம்பர மொழிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. விளம்பரம், அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இங்கே மொழி தேவைப்படுகிறது. திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் ஆகியவை வேற்று மொழி மாற்றம் செய்யப்பட்டு அனைத்து மொழி பேசும் மக்களையும் அடைகின்றன. திரைப்படம் அது பார்த்தீங்கன்னா வேற்று மொழியில் இருக்கிற திரைப்படத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி நீ வெளியிடுறாங்களே, அது எல்லாமே எல்லா இடத்துக்கும் போய் சேர்றதுக்கு காரணம் மொழிபெயர்ப்பு. மொழி அனைத்து மொழி பேசும் மக்களையும் அடைகின்றன. இதனால் புது வகையான சிந்தனைகள், மொழிக்கூறுகள் பரவுகின்றன. இதனால் புது மொழி வளர்ச்சி அடைகிறது என்று பல்துறை வளர்ச்சிக்கு இங்கே மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லி இங்கே பல்துறை வளர்ச்சி பற்றி சொல்கிறார் ஆசிரியர். மொழிபெயர்ப்பு பயன், அதனுடைய பயன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்தது சொல்கிறாங்க. இது மொழிபெயர்ப்பு காலம். காலையில் எழுந்தவுடன் நாளிதழ் படிப்பு மொழிபெயர்ப்பு மூலமே நமக்கு சாத்தியமாகிறது. ஒரு மொழிபெயர்ப்பு காலம், டிரான்ஸ்லேட் காலம். இதுக்கு காலையிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? நியூஸ் பேப்பரை பார்க்குறோம். அந்த பார்க்கக்கூடிய அந்த செய்தியை நம்ம எப்படி இருக்கோம்? அது மொழிபெயர்ப்பாக இருக்குது. இரவு தொலைக்காட்சியில் கேட்கும் செய்திகளும் மொழிபெயர்ப்பு மூலமே கிடைக்கின்றன. நியூஸ் பார்க்குறோம், நியூஸில் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற நியூஸ் மட்டுமா சொல்கிறாங்க, உலக செய்தின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த உலக செய்திக்கு டிரான்ஸ்லேட் தேவை. அங்கே என்ன தேவை? மொழிபெயர்ப்பு தேவை. இடையில் நம் பணிகள் பலவற்றிலும் மொழிபெயர்ப்பின் துணை இருந்து கொண்டே இருக்கிறது. நம்ம வேலை செய்யும் போதும் அந்த மொழிபெயர்ப்பு நமக்கு அளிக்கின்றது. இன்றைய வளரும் நாடுகளில் அறிவியலை உருவாக்க, அரசியலை உருவாக்க, பொருள் இயலை உருவாக்க, சமூகவியலை உருவாக்க, இலக்கியத்தை உருவாக்க மொழிபெயர்ப்பே உதவுகிறது. அரசியல், அறிவியல், பொருளியல், சமூகவியல், இலக்கியம் இது எல்லாத்தையுமே உருவாக்குவதற்கு எதிராக உதவுகிறதுனா மொழிபெயர்ப்பு தான் உதவுகிறது. மொழிபெயர்ப்பு மனிதர்களையும் நாடுகளையும் காலங்களையும் இணைக்கிற நெடுஞ்சாலையாக இருக்கிறது. மனிதன், நாடு, காலம் இது எல்லாத்தையும் இணைக்கிறது எது அப்படின்னா மொழிபெயர்ப்பு தான். காலத்தால், இடத்தால், மொழியால் பிரிக்கப்பட்ட மானுடத்தை இணைக்கிறது. கடந்த காலத்தை எதிர்காலத்துடன் இணைக்கும் அது மனித வாழ்வின் ஒரு பகுதியாகவே இருக்கிறது. பல மொழிகளிலும் காணப்படும் சிறப்பு கூறுகளை எல்லாம் ஒருங்கு சேர்த்து அனைவருக்கும் பொதுமையாக்குகிறது. எப்படியா? பல மொழிகளிலும் காணப்படும் சிறப்பு கூறுகள், அதில் இருக்கிற சிறப்பு எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து அது பொதுவாக கொண்டு வந்து கொடுப்பது எது அப்படின்னா இந்த மொழிபெயர்ப்பு என்று சொல்கிறார். ஜெர்மனியில் ஓர் ஆண்டில் பிற மொழிகளிலிருந்து 5000 நூல்களை வரை மொழிபெயர்க்கப்படுகிறது. ஜெர்மனி நாட்டிலிருந்து 5000 நூல்களை மொழிபெயர்த்து டிரான்ஸ்லேட் பண்ணி என்ன பண்ணலாம்? அதுக்கு அதிகமான தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அந்த வரிசையில் முதலிடம் ஆங்கிலம், இரண்டாம் இடம் மலையாளம், அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நிலைகளில் முறையே தெலுங்கு, இந்தி, கன்னடம், வடமொழி, ரஷ்ய மொழி, வங்கமொழி, மராத்தி மொழி போன்றவை இடம்பெறுகிறது. 5000 நூல்கள் என்ன மொழிபெயர்க்கிறாங்களாம் மற்ற மொழியில். அதுக்கப்புறம் ஆங்கிலம், அதுக்கப்புறம் மலையாளம், அதுக்கப்புறம் தெலுங்கு, இந்தி, கன்னடம் இப்படி எல்லாமே மொழிபெயர்க்கிறாங்க. மொழிபெயர்ப்பினால் புதிய சொற்கள் உருவாகி மொழி வளம் ஏற்படுகிறது. மொழிபெயர்ப்பினது புதிய சொற்கள் உருவாகுது, அதனால் என்னாச்சு? மொழி வளம் பெறுகிறது. பிற இனத்தவரின் பண்பாடு, நாகரிகம், பழக்க வழக்கம் போன்றவற்றை அறிய முடிகிறது. அப்போ மற்ற நாட்டில் இருக்கிற பழக்க வழக்கங்களை நாம் அறிந்து கொள்ள முடிவதற்கு அந்த மொழிபெயர்ப்பு ஒரு முக்கிய காரணமாக இருக்கு.
பிற மொழி இலக்கிய அறிவு கிடைக்கிறது. அதன் மூலம் நம் இலக்கியத்தை வளப்படுத்த முடிகிறது. உலக புகழ்பெற்ற அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் இலக்கிய படைப்புகளையும் அறிவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை பயன்கலை என்று குறிப்பிடுகிறார்கள். கருத்து பகிர்வு தருவதாக என்ன பண்ண பயன் தருகின்ற கலை என்று அதை குறிப்பிடுறாங்களாம் மொழிபெயர்ப்பை. மொழிபெயர்ப்பு மூலம் ஒரு நாட்டின் வரலாற்றிலும் இலக்கியத்திலும் பண்பாட்டிலும் வலிமையான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். டிரான்ஸ்லேட் பண்ணுறதுனால ஒரு நாட்டுடைய வளமை, இலக்கியம், வரலாறு இது எல்லாத்தையுமே வலிமையாக்க நம்ம செயல்படுத்த முடியும் சொல்லி இங்கே இலக்கிய அதாவது மொழிபெயர்ப்பினுடைய பயனை இங்கே வலியுறுத்துகிறார் ஆசிரியர். அடுத்தது மொழி வளர்ச்சி. மொழி வளர்ச்சிக்கு எவ்வாறு உதவுகிறது இந்த மொழிபெயர்ப்பு? நல்ல மொழிபெயர்ப்பாளன் சில மொழி மீறல்களை செய்வான். நல்ல டிரான்ஸ்லேட் பண்ணுறவன் கொஞ்சம் தப்பு பண்ணுவான், மொழி மீறல்களை செய்வானாம். இதன் மூலம் புதிய இலக்கண விதிகளின் தேவையை உருவாக்குவான். அவன் அப்படி செய்கிறதுனால புதிய ஒரு விதியை ஃபார்முலாவை என்ன பண்ணுவான், உருவாக்குவாங்களாம். செய்யுளையே தன் வெளியீட்டு வடிவமாக கொண்டிருந்த தமிழ் அச்சு இயந்திரத்தின் வருகையை ஒட்டி மொழிபெயர்ப்பை எதிர்கொண்ட போது உரைநடை வளர்ச்சியை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. எப்படியா அச்சு இயந்திரம் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுதான், அது வந்த பிறகு உரைநடை தான் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அந்த செயல் வடிவம் கிடையாது. செயல் வடிவெல்லாம் எழுதிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணாங்க, உரைநடையை விளக்குவதற்காக இதை ஏற்படுத்தினாங்க. அப்போது தமிழ் ஆங்கில தொடர் அமைப்புகளை கூறுகளையும் ஏற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. மொழிபெயர்ப்பு இத்தகைய மொழி பிரச்சனைகளை கடந்து அதன் தீர்வாக மொழியில் புதுக்கூறுகள் உருவாக்கி வளர்ச்சிக்கு வகிக்கிறது. அந்த மொழிபெயர்ப்பு புதிய உருவாக்கத்திற்கு வளர்ச்சிக்கு உதவுகிறது என்று மொழி வளர்ச்சி பற்றி இந்த தலைப்பில் ஆசிரியர் சொல்கிறார். எதை மொழிபெயர்ப்பது? அடுத்த தலைப்பு எதை மொழிபெயர்ப்பது. எந்த மொழிபெயர்ப்பாக இருப்பினும் எதை மொழிபெயர்ப்பது என்ற முன்னுரிமை வேண்டும். எந்த மொழியாக இருந்தாலும் சரி, எந்த மொழிக்கு எப்படி முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிற அந்த முன்னுரிமை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு மொழியின் குப்பைகள் இன்னொரு மொழிக்கு போய்விடக்கூடாது. பழைய நூல்களையே அறிமுகப்படுத்தும் போக்கை விட்டு புது புது நூல்களையும் அறிமுகப்படுத்தும் நிலை வளர வேண்டும். பழைய நூலையே அறிமுகப்படுத்திட்டு கூடாதுங்க. புதுசாக நம்ம எழுதுகின்ற ஒரு நூலை அறிமுகம் செய்ய வேண்டும். புது புது படைப்புகளை புது மொழிகளை நம்ம மொழியாக்கம் செய்து அதை அறிமுகம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அது மட்டும் இல்லைங்க, ஒரு குறிப்பிட்ட சிறு குழுவில் பேசப்படும் மொழியில் இருப்பவையும் கூட நம்மை வந்தடைய வேண்டும். ஒரு சிறு குறிப்பிட்ட குழு அவங்ககிட்ட இருக்கிற செய்தி, இப்போ மலைவாழ் மக்கள்கிட்ட ஒரு இலக்கியத்தில் ஒரு திருக்காரு கவிதை எழுதுறோன்னா அந்த கவிதையும் நம்மகிட்ட வந்து சேரணும் அப்படின்னு சொல்றாங்க. சிறு குழுவினர் பேசும் ஆப்பிரிக்க மொழிகளின் படைப்பாளர்கள் நோபல் பரிசு பெறுகிறார்கள். சிறு குழுவினர் பேசும் ஆப்பிரிக்கா மொழி கொஞ்சம் பேர் தான் பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஆப்பிரிக்கா மொழிக்காரங்களுடைய அந்த நூல் கூட நோபல் பரிசு பெறுவதற்கு காரணமாக இருக்குது. அப்படின்னா அங்கே மொழியினுடைய மாற்றம், மொழியாட்சி, மொழிபெயர்ப்பதுன்னு தான் அங்கே காரணம் என்று சொல்கிறாங்க. ஆனால் அந்த படைப்புகள் நம்மை எட்டுவதில்லை. தமிழின் தொன்மையான இலக்கியங்கள் முன்னரே மொழிபெயர்க்கப்பட்டு அறிமுகமாகியிருந்தால் தமிழின் பெருமை உலகெங்கும் முறையாக பரவி இருக்கும். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் தமிழ் இருக்கை அத்தகைய பணிகளில் ஈடுபட வேண்டும். தமிழுக்கு அத்தனை அறிவு செல்வங்களும் கிடைக்க வேண்டும். இதனை குலோத்துங்கன் காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலையெல்லாம் தமிழின் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். எப்படியா காசியில் இன்னைக்கு என்ன அறிவு அங்கே இருக்காங்களோ அது இங்கே இருக்க மன்னெல்லாம் தமிழில் எண்ணி அது பேசி மகிழ்னு சொல்லி அங்கே அந்த காலத்திலேயே மன்னர்கள் குலோத்துங்கன் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி, அப்போ எல்லா மொழியில் இருக்கின்ற இலக்கியங்களும் அங்கே இருக்கின்ற கவிதைகள் படைப்புகள் எல்லாமே மொழிபெயர்க்கப்பட வேண்டும். பழைய காலத்து நூல்களை மட்டும் நாம் அதை அறிவுறுத்தக்கூடாது. புது புது செய்திகள் வருகின்ற நூல்களையும் மொழிபெயர்த்து அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கே அறிவுறுத்துகிறார். கடைசியா நாம் தாய்மொழி வளர்ச்சி அடைய என்ன செய்ய வேண்டும் என்று இங்கே சொல்றாங்க. செய்ய வேண்டுவன நம் தாய்மொழி வளர்ச்சி அடைய நாம் செய்ய வேண்டுவன.
மொழிபெயர்ப்பு நிறுவனங்களை அமைப்பதும் மொழிபெயர்ப்பை கல்வி ஆக்குவதும் மொழிபெயர்ப்புக்கு உதவும் சொற்களஞ்சியங்களை உருவாக்குவதும் ஒரு மொழியின் சிறப்பு கூறுகளுக்கு இணையான சமன்பாடுகளை உருவாக்குவதும் பட்டறைகள் நடத்துவதும் நூல் வெளியிடுவதும் செய்யப்பட வேண்டும். இப்படியா மொழிபெயர்ப்பு நிறுவனங்களை அமைக்கணும், மொழிபெயர்ப்பு கல்வியாக்கணும், அதுக்கப்புறம் சொற்களஞ்சியங்களை உருவாக்கணும், அப்புறம் மொழியின் சிறப்பு கூறுகளை இணையான சமன்பாடுகளை உருவாக்கணும், பட்டறைகள்னால் நிறைய கதை கட்டுரை இது மாதிரி உருவாக்கணும், அதுக்கப்புறம் நூலை வெளியிடணும். இதை எல்லாமே செய்யும்போது சாகித்ய அகாதமி நிறுவனமும் தேசிய புத்தக நிறுவனமும் பல மொழிகளிலிருந்து நல்ல படைப்புகளை எல்லாம் இந்திய மொழிகளில் மொழிபெயர்த்துள்ளன. வெவ்வேறு படைப்புகள் மட்டுமின்றி துறை சார்ந்த நூல் மொழிபெயர்ப்புகளை மேற்கொள்ள வேண்டும். அவ்வகையில் தமிழில் பல நூல்கள் உருவாக்கப்பட வேண்டும். எப்படி அந்த சாகித்ய அகாதமி நிறுவனம் எல்லா மொழிகளிலிருந்தும் நல்ல நூல்களை வெளிக்கொண்டு வராங்களோ, அதுபோல இங்கே தமிழ் நூல்கள் நிறைய படைத்து அதை வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லி உருவாக்கப்பட வேண்டும் என்று நாம் தமிழ் தாய்மொழி வளர்ச்சி அடைவதற்கு நாம் செய்ய வேண்டும் என்று இங்கே அறிவுறுத்துகிறார் ஆசிரியர். அடுத்து பாரதியார் சொன்ன ஒரு பாடல் சொல்றாங்க பாருங்க. சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொடந்திடுங்க சேர்ப்பீர். சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொடந்திங்கு சேர்ப்பீர் என்று பாரதி கூறுவதை தமிழுலகம் செயல்படுத்த வேண்டும். எல்லா இடத்துக்கும் போங்க, கலை செல்வங்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லி பாரதியார் சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் நினைவு கூறுங்க என்று அங்கே சொல்றார். அது மட்டும் இல்லைங்க, தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். நம்முடைய தமிழோசையை உலகமெல்லாம் பரவ செய்தல் வேண்டும் என்று செப்பு மொழிகள் பலவாக இருப்பினும் சிந்தனை ஒன்றுடையதாக உலகம் ஆக்கப்பட வேண்டும். இதற்கு மொழிபெயர்ப்பு கல்வி இன்றியமையாதது. என்று சொல்லி இங்க மொழிபெயர்ப்பினால் ஏற்படுகின்ற சிறப்பை பற்றி ஆசிரியர் சொல்லியிருக்கின்றார். இந்த மொழிபெயர்ப்பு நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, மொழிபெயர்ப்பு தொடக்கம், மொழிபெயர்ப்பு தேவை, மொழிபெயர்ப்பு கல்வி, இலக்கிய இறக்குமதி, மொழிபெயர்ப்பு செம்மை, பல்துறை வளர்ச்சி, மொழிபெயர்ப்பு பயன், மொழி வளர்ச்சி, எதை மொழிபெயர்ப்பது, செய்ய வேண்டுவன என்பனை எல்லாம் நாம் இன்னைக்கு பார்த்துருக்கோம். இந்த மொழிபெயர்ப்பினுடைய சிறப்பை நாம் இன்னைக்கு பார்த்துருக்கோம். இதில் எத்திசையும் புகழ்மணக்க என்ற செய்தியை நம்ம பார்த்துட்டு இன்னும் ஒரு செய்தியும் இதில் இருக்குது, அதையும் நம்ம தெரிந்து கொள்ளும் பகுதியும் பார்த்துட்டு நம்ம இந்த பாடத்தை முடிப்போம். எத்திசையும் புகழ்மணக்க. பிரான்சு தேசிய நூலகத்தில் தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும். பிரான்சு தேசிய நூற்கூடத்தில் ஏறக்குறைய 1000 பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள. பிரான்சு தேசிய நூற்கூடத்தில் 1000 பழைய தமிழ் ஏடுகள் இருக்கான், கையெழுத்து பிரதிகளும் இருக்கான். இவற்றுள் சில இந்தியாவிலேயே கிடைக்காத படிகளும் ஏடுகளுமாம். இந்தியாவிலேயே கிடைக்காத படிகளும் ஏடுகளும் அங்கு பிரான்ஸில் வச்சிருக்காங்களாம். பண்டைய காலத்தில் முதலாக ஐரோப்பியர் யாத்த இலக்கணம் கையெழுத்து பிரதிகளும் இந்த நூற்கூடத்தில் இருக்கின்றன. ஐரோப்பியர்கள் எடுத்து எழுதின இலக்கணமும் கையெழுத்து பிரதியும் அந்த நூல்கூடத்தில் இருக்கான். அங்கிருக்கும் தமிழ் நூல்களின் பட்டியலை படித்த பொழுது இன்றும் அச்சிடப்பெறாத நூல்கள் சிலவற்றின் தலைப்பை கண்டேன். என்னவா அங்கே இருக்க நூலாக நான் படிக்கும்போது இன்றைக்கும் பிரிண்ட் போடாத பல அச்சிடப்படாத பல நூல்கள் அங்கே என்ன வச்சுருக்காங்களாம். அப்படியே இன்றும் அச்சிடப்பெறாத நூல்கள் சிலவற்றி தலைப்பை கண்டேன். மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்களும் அங்கு உள்ளன. இது யார் சொன்னது? தனிநாயகடிகள். அங்கே போய் பார்த்துட்டு யார் நூலா? மாணிக்க வாசகருடைய பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் இதெல்லாம் அங்கே இருக்கா. அதெல்லாம் இன்னும் என்ன பண்ணலையா, இன்னும் அச்சுக்கு வரவில்லை. அடுத்தது தெரிந்து கொள்வோம் பகுதி மொழிபெயர்ப்பு. எங்கோ தொலைதூரத்தில் வாழும் மனிதர்கள் தங்களின் மொழியில் சொன்னவற்றை எழுதியவற்றை இன்னொரு மொழியில் தமக்கு தெரிந்த மொழியில் மொழிபெயர்த்து அறிந்து கொள்கிறார்கள். அதுதான் மொழிபெயர்ப்பு. எப்பொழுது உலகத்தில் 4-5 மொழிகள் உருவாயினவோ அப்பொழுதே மொழிபெயர்ப்பும் வந்துவிட்டது. கருத்து பரிமாற்றம், தகவல் பகிர்வு, அறநூல் அறிதல், இலக்கியம், தத்துவம் என்பன எல்லாம் மொழிபெயர்ப்பு வழியாகவே சர்வதேச தன்மை பெறுகின்றன. ராகுல் சாங்கிருத்தியம்
1942, அதாவது 1942 ஹஜிராபாக் மத்திய சிறைச்சாலையில் இருந்தபோது வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதினார். 1949 இந்நூலை கனகமுத்தையா என்பவர் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். இன்று வரையில் வால்காவிலிருந்து கங்கை வரை ஒவ்வொரு தமிழரும் விரும்பி படிக்கும் நூலாக இருக்கிறது. இதுவரையில் பல பதிப்புகள் வெளிவந்திருக்கின்றன. 1949 கனகமுத்தையா மொழிபெயர்ப்பு, 2016 டாக்டர் என் ஸ்ரீதர் மொழிபெயர்ப்பு, 2016 முத்து மீனாட்சி மொழிபெயர்ப்பு, 2018 யூமா வாசுகி மொழிபெயர்ப்பு என்பது மொழிபெயர்ப்புக்கு ஒரு சிறந்த நூலாக இங்கே எடுத்துக்காட்டிருக்காங்க. அப்போ தெரிந்து கொள்ளும் பகுதியில் எப்படி மொழிபெயர்ப்பு எங்கேயோ தொலைதூரத்தில் வள மனிதனுடைய தங்களுடைய மொழியில் சொன்னதை எழுதியதை இன்னொரு மொழியில் நமக்கு தெரிந்த மொழியில் மொழிபெயர்த்து அறிந்து கொள்கிறார்கள். அதுதான் மொழிபெயர்ப்பு. அப்படிப்பட்ட மொழிபெயர்ப்பை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசிரியர் அறிவுறுத்துகிறார். இன்று இயல் 5 உள்ள கற்கண்டு என்னும் பகுதியில் இலக்கணம் அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இதில் வினா, விடை வகைகள், பொருள்கோள் ஆகியவை இருக்குது. நம்ம வினா பகுதியை மட்டும் இந்த பகுதியில் நம்ம பார்த்துட்டு மீண்டும் அடுத்த பகுதியில் விடை வகைகள், பொருள்கோளை பார்க்கலாம். வினா வகைகள் என்பதை நாம் இன்னைக்கு பார்ப்போம். பல்வேறு சூழல்களில் வினாக்கள் வினவுகிறோம், விடைகள் கூறுகிறோம். மொழியின் வளர்ச்சி என்பது வினவுவதிலும் விடையளிப்பதிலும் கூட இருக்கிறது. அவற்றை பற்றி நன்னூலார் விளக்குகிறார். எப்படியா பல்வேறு சூழலில் நம்ம கொஸ்டின் கேட்குறோம், வினாவுகிறோம், அதுக்கு விடையும் சொல்கிறோம். மொழியின் வளர்ச்சி என்பது வினாவதிலும் விடையளிப்பும் தான். ஒரு மொழி வளர்ச்சி அடையினா கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சர் சொல்லணும்னு சொல்கிறாங்க. அவற்றை பற்றி நன்னூலார் என்ன சொல்கிறாருன்னா, அறிவு அறியாமை ஐயுறல் கொளல் கொடை ஆவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் என்று சொல்கிறார். அறிவு அறியாமை ஐயுறல் கொளல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் என்று நன்னூலார் இதை சொல்லியிருக்காரு. எப்படின்னா என்ன அதுனா, வினா வகை 6 வகைப்படும். அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என்று வினா 6 வகைப்படும். வினா 6 வகை என்று சொல்றாரு. அது என்னென்ன எப்படி அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தை நம்ம இன்னைக்கு படிக்கிறோம். முதலாவதாக அறிவினா, அறிந்த வினா, அறிவினா. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, தான் விடை அறிந்திருந்தும். அறிவினா என்பது என்னன்னா, எனக்கு விடை தெரிஞ்சு, தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினாவுது. எனக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும், எனக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுமா அப்படின்னு சொல்லி நான் கொஸ்டின் கேட்குறேன் இல்லையா, அதுக்கு பேர் அறிவினா. எனக்கு விட தெரியும், எதிரில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு விட தெரியுமா அப்படின்னு சொல்லி நான் கொஸ்டின் கேட்குறேன் இல்லையா, அதுக்கு பேர் அறிவினா. அதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல். ஆசிரியர் மாணவனை பார்த்து கேட்குறாரு. ஏன் அப்படின்னா, ஆசிரியருக்கு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரியும், அது ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியுமாங்கிறதுக்காக அங்கே கேட்கறது. ஆசிரியர் மாணவனிடம் கேட்கின்ற வினா அறிவினா. ஆசிரியர் மாணவனிடம் கேட்கின்ற வினா அறிவினா. அடுத்தது 2வது அறியா வினா. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுது. எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா அறியா வினா. அறியா வினா. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல். மாணவன் டீச்சர்கிட்ட கேட்குது, ஸ்டூடெண்ட் டீச்சர்கிட்ட, மாணவன் ஆசிரியர்கிட்ட கேட்குது. என்னது, இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல். இது அறியா வினா. அடுத்தது ஐய வினா. ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்கு கேட்கப்படுவது. ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்கு கேட்கப்படுகின்ற வினா ஐய வினா. அப்படின்னா மனசில் அது இதுவோ அதுவோ அப்படின்னு பயம் இருக்கும். ஐயோ அங்கே என்ன அப்படி அதாக இருக்குமோ இதுவாக இருக்குமோ சொல்லி பயப்படுவாங்க இல்லையா. ஐயம் என்பது பயம். பயத்தை நீக்க தெளிவு பெறுவதற்கு, கரெக்டானதா அப்படிங்கிற அறிஞ்சு கொள்வதற்கு அது கேட்கப்படுகின்ற வினா என்ன அப்படின்னா ஐய வினா. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினாவுதல். இந்த செஞ்சது யாரு, மணிமேகலையா மங்கையா, யாரா செஞ்சாது அப்படின்னு கேட்குற வினா இது ஐய வினா.
அடுத்தது குழல் வினா. தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினாவுது. நான் ஒரு பொருளை போய் வாங்குற கடையில் போய் இத்தனை புக்கு இருக்கா, இத்தனை படி அரிசி இருக்கா, இவ்வளோ கிலோ இருக்கான்னு சொல்லி நான் கேட்குறேன் இல்லையா, குழல் வினா. கொள்ளுதல், கொள்ளுதல்னா வாங்குதல்னு அர்த்தம். அதை போய் கடைக்காட்ட கேட்குறது. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் போய் வினாவுதல். கடையில் போய் ஜெயகாந்தன் புக்கு இருக்கா, நான் வாங்க போகிறேன், அப்போ வாங்குதல் பொருட்டு கேட்கின்ற வினா குழல் வினா. என்ன வினாது? குழல் வினா. அடுத்த வினா கொடை வினா. கொடை வினா என்பது பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது. மற்றவங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்கறதுக்காக நம்ம கொஸ்டின் கேட்போம் இல்லையா, உதவும் பொருட்டு அவங்க உதவி செய்யறதுக்காக ஒரு கொஸ்டின் கேட்போம் இல்லையா, அதுக்கு பேர் கொடை வினா. அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன. என்கிட்ட பாரதிதாசன் கவிதை புத்தகம் 2 இருக்கு. உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினாவுதல். உன்கிட்ட புக்கு இருக்கா, இந்த புக்கு இருக்கா, பாரதிதாசன் புக்கு உன்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு பேரு கொடை வினா. அடுத்தது கடைசியா இருப்பது ஏவல் வினா. ஏவல் வினானா ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு வினாவுது. ஒரு செயலை செய்ய சொல்லி ஏவுதல், அப்போ செய்ய, பழம் வாங்கிட்டு வா, காய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாங்களே, ஏவுதல் பொருட்டு அது வினாவுது ஏவல் வினா. எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல். வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு போறியா அப்படின்னு சொல்லி அக்கா தம்பியிடம் கேட்டு அந்த வேலையை செய்ய சொல்றது. அப்ப ஏவல் வினா. அப்ப வினா 6 வகைப்படும். அறிவினா, அறியவினா, ஐயவினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என்று வினா 6 வகைப்படும். இதுதான் இன்னைக்கு இந்த வாரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இலக்கண பகுதி. அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கும்போது விடை வகைகள், பொருள்களை பற்றி நம்ம பார்க்கலாம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பாடம் உங்களுக்கு புரிஞ்சுதா? இன்னைக்கு கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா பெரிய பாடம் ஒரே ஒரு இலக்கண பகுதி மட்டும் தான் எடுத்திருக்கேன். இந்த பாடத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதை பற்றிய வினாக்கள் உங்களுக்கு ஒரு 15 1 மார்க்கு நான் கேட்பேன், அதுக்கு மட்டும் விடை எழுதி அனுப்புங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.